ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மூலமாக இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கார்த்திகா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்தியில் காளிங்கராயன் கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு வராங்க. அவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க சென்னையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடித்தவராக இருக்கணும். தன்னை போல ஒரு இன்ஜினியரிங் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் நல்ல குணமானவராக இருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஜாபில் வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. மணமகன்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்காங்க, ஒரு தங்கை இருக்காங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி விவாகரத்து ஆகிட்டதுனால இவங்களுக்கு திருமணம் பண்ணிட்டு தான் இவங்களுடைய தங்கைக்கு பண்ணலதான் ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு உடனடியாக வர பார்க்குறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லபடியாக என்னோடய குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ரேணுகா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இதில் காளிங்கராயன் கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க இப்போதைக்கு இந்த ஒரு வேலைக்கும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க மதுரையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும். அதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நல்ல குணமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களோட மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஒரு 5-6 வீட்டுக்கு மேலே வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்களுடைய அப்பா கறிக்கடை தொழில் செஞ்சுட்ருக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வரக்கூடிய இந்த தொழிலையே கண்டினியூ பண்ணாலும் ஓகே, இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ்க்கு ஐடியா இருந்தாலும் ஓகே, அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ அவங்களாம் திருமணமாகி செட்டில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னுடைய முதல் கணவர் பயங்கரமாக சந்தேகப்படுவார். என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்துறதுனால தான் நாங்கள் விவாகரத்து வாங்கிட்டோம். ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாத, குறிப்பாக தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.